ஹாப்பி வெல்கம். நான் உங்க சுகன். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் இந்த வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸோட கதைக்குள்ள போலாம். அவதார்னு அழைக்கப்படுற ஆங் 12 வயசு ஆங் இருக்க ஒரு கட்டத்துல உலக காப்பாற்றுறதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துறாங்க. இதுக்காக நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த 4 சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு அவனுக்கு பயிற்சி வேணும். இதுக்காக அவன் தன்னுடைய நண்பர்களான சோகா, கட்டாரா இவங்க உதவியோட ஒரு பயணம் போறாரு. இந்த 8 எபிசோட்ல இருக்கிற கதையை முன்னும் பின்னுமா எங்கேயுமே திருப்பாம நேர்வழியிலேயே திரைக்கதையா ரொம்ப அழகா அற்புதமா அமைச்சிருக்காங்க. அனிமே பாணியில் அமெரிக்காவில் நிக்கோலோடியன் அனிமேஷன் நிறுவனம் உருவாக்கிய இந்த வெப் சீரிஸ் ரொம்ப சிறப்பா இருக்கு. கார்ட்டூன் தொடர் மாதிரியே இதுவும் ஒரு தொடரா இருக்குன்னு ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. இதுல காற்றை வசப்படுத்துறதுக்கு சமூகத்துல அவதாராக இருந்தவர் தான் ஆங்க். இந்த பையன் திரும்ப மறுபிறவி எடுக்கிறான். இதுல இந்த நெருப்பு சமூக மக்களால காற்று சமூகத்துல வாழ்றவங்களுக்கு ஊர் ஒட்டுமொத்தமாகவே அழிக்கப்படுது. 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சாக்கான்ற சின்ன பையனும் அவரோட தங்கச்சி கடாராவும் ஆங்கை பார்க்குறாங்க. திரும்பவும் உயிர் பெறும் ஆங்க்கு அவருக்கு 4 சக்திகளும் அவர் வசப்படுத்துற அளவுக்கு ஒரு அவதாரன்றதை அவரால் உணர முடியுது. அவர்தான் திரும்பவும் வந்துட்டாருன்றத நெருப்பு சமூகத்தின் மன்னராகிய ஓசாயும் அவரது மகனும் என்ன பண்றாங்கன்னா, அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இவங்களிடமிருந்து ஆங்க்கு தப்பிக்கிறாரா? இறுதியில் என்ன ஆகுறாரு? இந்த 8 எபிசோடையும் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் என்று சொல்றாங்க. இதுல ஆங்க், கட்டாரா மற்றும் சொக்கா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களா, 3 பேரை சேர்ந்து நிறைய இடத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போர் நடக்குது. ஒரு போர்லயும் என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயத்தைய வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறாங்க. அதுல காட்டப்படுற காட்சிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவர்ற விதமாவே இருக்கு. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு கவர்ச்சியா ஒரு உலகம் மாதிரி கொடுத்திருக்காங்க. மேகங்கள்லாம் ஒரு வழியா ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு செல்றதா அவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்காங்க. இதுல நடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 6 காலுடைய எருமை. இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு மிருகம். அது எல்லாமே ரொம்ப கவர்ச்சியாவே இருக்கு. இதுல நடிச்சிருக்க அனைவரும் தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாவே ஏற்று நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் மக்களுக்கு பெரும் வரவேற்பு தருது. ஏன்னா இதெல்லாம் மக்கள் கவர அளவுக்கு அந்த படைப்பே ரொம்ப அற்புதமா இருக்குது. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருமையான படைப்பு ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.